வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நெட்டு செட்டு பிஹெச்டி முடிச்சிருந்தோம் பார்த்திங்கன்னா அப்ளை பண்ண முடியும். இப்போ இன்றைக்கி விட்டுருந்த ஆடமில் ப்ரெஸ் நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது இந்த மனோன்மணியம் சுந்தரநாராயண யூனிவர்சிட்டி நோடல் ஏஜென்சியாக இருந்து இப்போ நடத்த போகிற, அதாவது ஜூன் மாதம் நடத்த போகிற டிஎன் செட் எக்ஸாமில் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களும் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இதில் பாஸ் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா, இதில் பாஸ் பண்ணி எக்ஸாமுக்கு வந்து சர்டிஃபிகேட் யார் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து ஆகஸ்ட் மாதம் டிஆர்பி போர்ட்டலில் வந்து பார்த்திங்கன்னா அதை அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த டிஎன் செட்டில் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு எலிஜிபிள்னு சொல்லிட்டு இன்றைக்கி விட்டுருக்காங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். அப்போ இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் அதாவது நம்ம அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு எலிஜிபிள் இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்ளை பண்ணாமல் விட்டுருந்தீங்க. இன்னொரு விஷயம், டிஎன் செட்டுக்கு வந்து எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகம்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ளை பண்ணாமல் இருந்தீங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேறு தவிர்க்க முடியாத காரணம், நீங்கள் யாரெல்லாம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் எழுதுன்னு நினச்சி ஆசைப்பட்றீங்களோ இப்போ இவங்க வந்து எல்லாமே டிஎன் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. ஏன்னா இதுக்கு 30/4/2024 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட் கொடுத்துருக்காங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இன்னும் 2-3 நாளில் டிஆர்பி போர்ட்டல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு அப்ளை பண்ணுற ஆல்ரெடி பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் டிஆர்பி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணுற மாதிரி வெப்சைட்டில் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகும். அதனால் நீங்கள் அதுக்கு இன்னும் ஒரு வாரம் கழிச்சு கூட நீங்கள் டிஆர்பிக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு விஷயம், இந்த டிஎன் செட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 30/4/2024 ஈவினிங் 5 வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலுக்கு 2500, பிசி எம்பிசி டிஎன்சிக்கு வந்து 2000, எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ பிடபிள்யூடி இவங்களுக்கெல்லாம் 800 ரூபாயும், தேர்ட் ஜென்டருக்கு வந்து எந்த ஃபீஸும் கிடையாது. இது எம்ஏ செகண்ட் இயர் படிக்கிறவங்க எழுதலாம், எம்ஏ முடித்தவங்களும் எழுதலாம். அதனால் மாஸ்டர் டிகிரி பண்ணிகிட்டு இருந்தாலும் அவங்க எலிஜிபிள் தான். இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுக்கு டேட் ஆஃப் எக்ஸாம் வந்து டென்டேட்டிவ் தான் விட்டுருக்காங்க. 3/6/2024 25/6/2024 வரைக்கும். இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இது எல்லாமே டிஎன் செட் வந்து தமிழில் தாங்க வரும். இங்கிலீஷ் மேஜரு ஒரு சில மேஜர் தவிர மீது எல்லாமே தமிழில் தான் வரும். ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூஜிசி நெட்டோட இது கடினத்தன்மை கம்மியாக தான் இருக்கும். மூணாவது விஷயம், அது யூஜிசி நெட் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் இந்தியா, அதில் தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட் வந்து ரொம்ப கம்மி தான் பாஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த டிஎன் செட் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால இது எல்லா மேஜருமே ஃபுல்லாக நம்மளுக்கு எல்லாமே நிறைய பேர் பாஸ் பண்ணுவாங்க. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் இப்போ டைம் இருக்குது. இதுக்கு வந்து எல்லாமே இப்போ ஓரளவுக்கு சப்ஜெக்ட் நாலேஜ் இருந்தால் போதுங்க, ஈஸியாக எழுதிடலாம். ஆனால் இந்த டிஎன் செட் வந்து ஓபிசி சிபிடி பேஸ்டு, கம்ப்யூட்டர் பேஸ்டு சார்ஜ் தான். அதனால் நம்மளுக்கு அதை பார்த்துலாம். இந்த அப்ளிகேஷன் பண்ணும்போது என்னென்ன இருக்கோ அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அதை என்ன பர்டிகுலர் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு அதை மட்டும் பார்த்துங்க. மற்றபடி ஒன்றும் பெருசாக இதில் இல்லை. சரி வாங்க, அந்த முக்கியமான இது மட்டும் சொல்லிடுறேன். அதே மாதிரி இதில் இந்த எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ கேட்பாங்க. இது மற்ற எக்ஸாமோட இதில் கம்பேர் பண்ணும்போது பாஸ்போர்ட் ஃபோட்டோ வந்து 10 கேபிலேருந்து 200 கேபி வரைக்கும். அதேமாதிரி சிக்னேச்சர் வந்து 4 கேபிலேருந்து 30 கேபி வரைக்கும் கேட்குறாங்க. டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு 200 கேபிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. அப்புறம் தான் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். சரி, அப்ளிகேஷன் வந்து என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டெமோவாக காட்டுறேன். அதில் என்ன பர்டிகுலர்ஸ் கேட்பான்னு பார்க்கலாம். இது என்னோடய ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணால் அந்த கேட்டிருக்கிற டீட்டெயில் மட்டும் அதை உங்ககிட்ட சொல்லிடுறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போகும்போது எடுத்துகிட்டு போயிருங்க. உங்களோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் நம்பராக இருக்கணும். ஏன்னா அதுக்கு ரெண்டுமே மெசேஜ் வரும், ஓடிபி வரும், அதை சொல்லணும். அதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி உங்கள் அட்ரஸ் ப்ரூஃப் எடுத்துகிட்டு போயிருங்க. உங்கள் பர்சனல் டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துருங்க. உங்கள் பேர், அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த்து, அந்த இது எல்லாமே எழுதி கொடுத்துட்டிங்கன்னா, ப்ளஸ் உங்கள் டாக்குமெண்ட்டில் ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ் ஏதாச்சும் ஒன்று எடுத்துகிட்டு போயிருங்க. நீங்கள் அதை கொடுத்துட்டு முக்கியமான விஷயம், எம்ஏக்கு வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் மார்க் கேட்குறாங்க. அதை நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. அது ஏன்னா அங்கே போய் நீங்கள் ஒர்க் பண்ணது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் முன்னாடியே போட்டுட்டு போயிருங்க. மாஸ்டர் டிகிரிக்கு பர்சன்டேஜ் கேட்குறாங்க. அதை நீங்கள் இங்கே நீங்கள் வீட்டிலேயே போட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. அதே மாதிரி எக்ஸாம் சாய்ஸ் வந்து 2 ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்குதோ அதை கொடுத்து வச்சுக்கோங்க.
மற்றபடி இதில் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. மொத்தம் 3 டாக்குமெண்ட் தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃபோட்டோ, உங்கள் சிக்னேச்சர் ப்ளஸ்ஸு உங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இது 3 மட்டும்தான் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. மீதியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து மாஸ்டர் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா போட போகிறீங்க. மற்றபடி உங்கள் பேஸ் டீட்டெயில் தாங்க. இதை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அப்புறம் அமௌண்ட்டு எடுத்துகிட்டு போயிருங்க. எக்ஸாம் அந்த கேட்டகரி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு போயிருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு. அதனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதனால் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எக்ஸாமுக்கு நீங்கள் இதுக்கு முன்னாடி பாஸ் பண்ணலாலும் பரவாயில்ல, இது வந்து நம்மளுக்கு நல்ல சான்ஸாக இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதனால் ஃபஸ்ட்டு டிஎன் செட்டுக்கு டைம் கம்மியாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு நெக்ஸ்ட் வீக் அப்ளை பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.